வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் தமிழ்நாட்டை நெருங்கி வரக்கூடிய நிலையில் நாகையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நேரத்தில் நாகை அண்ணா பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த கள தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். பேசலாம். சுப்பராமன், வணக்கம். நாகையில் இப்போ நீங்கள் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கீங்க இல்லையா? பேருந்து நிலையம் முழுவதுமே தண்ணீர் காடாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் இதனால் எந்த அளவுக்கு அசௌகரியத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள்? அங்கிருந்து நீரை வெளியேற்றுவதற்கான பணி ஏதாவது தூங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன கள நிலவரம்? கௌதமி, வணக்கம். இந்த டிட்வா புயல் என்பது இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய திரிகோணமலை பகுதியிலிருந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழ்நாடு பகுதிகளில் நேற்று இரவிலிருந்து மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று இரவிலிருந்து மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது பேருந்து நிலையம், பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பேருந்து நிலையம் முழுவதுமாகவே மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது. அவர்கள் வெளியூர் செல்வதற்கும் பணி செல்வதற்கும் இயலாத ஒரு சூழல் என்பது இந்த நாகை மாவட்ட பேருந்து நிலையத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு இதுவரை எந்தவிதமான பணிகளையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை. தண்ணீர் என்பது காலையிலிருந்து இந்த நேரம் வரை தேங்கிதான் இருக்கிறது. தண்ணீர் வெளியேற்றுவதற்கான வழிகளும் இல்லை. தண்ணீர் இந்த பேருந்து நிலையத்தில் தேங்கிதான் இருக்கிறது. இதையும் பொருட்படுத்தாமல் ஒரு சிலர் வேலைக்கு செல்பவர்களும் இந்த மழைநீரில் நடந்தவாறுதான் அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். குறிப்பாக இந்த பேருந்து நிலையம் பொதுமக்களின்றி வெறிச்சோடி காணக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாகை மாவட்டத்தில் இந்த டிட்வா புயலின் தாக்கம் என்பது அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது வட கடலோர மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த வட தமிழ்நாடு அந்த மாவட்டத்தை நோக்கிதான் அந்த டிட்வா புயல் என்பது இலங்கையிலிருந்து 8 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த புயலின் தாக்கம் இந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய நிலை. இதுவரை எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு எடுக்கவில்லை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. கண்டிப்பாக சுப்பராமன், நாகையில் பல பகுதிகளில் இந்த மழையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரும். உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி.